உலகெங்கிலும் பறந்து வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்கள எல்லாத்தையும் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கியமா இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து, ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய ஜூலை மாதம் 2026ஆம் வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிலைக்கு போறாரு. இந்த வக்ர நிலையில அவர் எத்தன நாள் இருக்க போறாரு? எவ்வளவு மாசம் பயணிக்க போறாருன்னா, நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். அதாவது நாள் கணக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு 138 நாட்கள் வந்து வக்ர நிலையில இருக்க போறாரு. ஸோ இந்த வக்ரம்னா என்ன? வக்ரம் நிலையில சனி பகவான் இருக்கிறதுனால என்ன பலன் குடுக்க போறாரு? தற்சமயம் அவர் வந்து கோச்சார ரீதியா மீன ராசியில இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மீன ராசியில இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாரியான பலன்கள் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மேலும் ஆண்டு கிரகங்கள், மற்ற கிரகங்களோட நிலைகள்லாம் வச்சு உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள் குடுக்க போறேன். நிச்சயமா நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மேசராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். சனி வக்ர பயிற்சி, வக்ரம் அப்படின்னாலே ஏதோ ஒரு ரொம்ப கொடூரமான வார்த்தை, ஒரு நெகட்டிவான வார்த்தை, ஒரு ஒரு வில்லன பார்க்குற மாரி அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் மக்களுக்கு வந்துரும். அப்பலாம் நீங்க பயப்பட வேண்டியதில்ல. வக்ரம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. நம்மளுடைய பார்வையில, பூமியில இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்வையில வந்து அது ரிவர்ஸ்ல வர மாரி, நாம கொஞ்சம் வேகமா முன்னோக்கி போற மாரி இந்த கால ஓட்டத்துல அப்படி ஒரு பார்வைய நமக்கு குடுக்கும். ஆக்சுவலா நேரா போறது நேரா தான் போயிட்டுருக்கும். நம்மளும் சரியா தான் சுழற்சியில இருந்துட்டு இருப்போம். ஸோ, இதனால வந்து இந்த வக்ரமன்ற அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒரு மாயை தோற்றம் தான். அதனால வந்து அத நீங்க வந்து நெகட்டிவான விஷயமா எடுத்துக்க வேண்டாம். இதனால என்ன விளைவுகள் இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். அத பத்தி டீட்டெயிலாவே பார்த்துருவோம். அதாவது மேச ராசிக்கு சனி இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா வந்து, ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. அது 7.5 சனி காலம் நடந்துகிட்டு இருக்கு. 12ஆம் இடத்துல ஒரு 2 1/2 வருஷம் இருப்பாரு. ராசியில ஒரு 2 1/2 வருஷம். அப்புறம் பாத சனி 2ஆம் வீட்ல 2 வருஷம் 2 1/2 வருஷம் இருப்பாரு. ஆக மொத்தம் 7.5 வருஷம். இதான் 7.5 சனி காலம்னு சொல்லுவோம். இந்த 7.5 சனி காலம் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பதற்றமும், பயமும், கவலையும் வந்துரும். தயவு செய்து அந்த எண்ணத்த விட்டுருங்க. ஏன்னா நம்ம விதிப்படி ஜென்ம சனியா, 7.5 சனியா, கண்ட சனியா தொந்தரவு இருக்கும். அஷ்டம சனியா தொந்தரவு இருக்கும் தான். அது ஜோதிட விதி. விதிய சொல்ல வேண்டியது சித்தர்களுடைய கடமை. சித்தர்கள் சொன்னத மக்கள்ட்ட சேர்க்க வேண்டியது ஜோதிடரோட கடமை. அந்த சித்தர்கள் சொன்ன விதிய மட்டும் இல்ல, விதி விலக்கையும் பார்த்து சொல்ல வேண்டியது, பலன் சொல்ல வேண்டியது தான் ஜோதிடரோட கடமையா நான் பார்க்கிறேன். ஸோ அந்த வகையில நான் பார்க்கல. சித்தர்கள் சொன்னதே அதான். நல்லது, கெட்டது 2யுமே பகுத்து ஆய்ந்து எடுத்து சொல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில மேச ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலத்துல இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி, விரய சனி வக்ர நிலைக்கு வர்றாரு. வக்ர நிலைக்கு வர்றதுனால என்ன பலன் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமான 138 நாட்கள் கணக்கு. ஸோ இந்த நாட்கள்ல அவர் வக்ர நிலையில இருக்க போறாரு. அதுக்கப்புறம் நார்மலுக்கு வந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சனி என்ன பலன்கள் குடுக்க போறாரு அப்படின்னா, எப்பயும் போல வழக்கம் போல நல்ல பலனே குடுக்க போறாரு. காரணம் நான் சொல்றது விதி விலக்கா. 12ஆம் இடத்துல இருந்தா கூட 7.5 சனி காலமா இருந்தா கூட, அவர் உங்களுக்கு நல்ல பலன் செய்வார் அப்படின்றத நான் ஆணித்தரமா சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மேச ராசிக்கு லாபஸ்தானத்துக்கும், தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியா வந்து அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 12ஆம் இடத்துக்கு வரும்போது லாபஸ்தான அதிபதி, தொழில் ஸ்தான அதிபதி 10க்குரியவன் 12க்கு வரான் அப்படின்னா, தொழில் ரீதியான வெளிநாட்டு தொடர்புகள், எக்ஸ்போர்ட், இம்போர்ட் துறைகள், வெளிநாட்டு நிறுவனத்தில நம்ம பிறந்த ஊர்ல இருந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், இந்த மாரி நல்ல பலன்களும் இருக்கு அதே நேரத்தில. ஸோ அது போக வந்து லாபஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான். லாபஸ்தான அதிபதியா வந்து 12ஆம் இடத்துல இருந்து அவர் இருக்கிறதும், இந்த 12ஆம் இடத்து அதிபதி குருவுடைய பார்வையில சனி இருக்கிறதும், உங்களுக்கு இந்த வக்ர சனியோ, இந்த 7.5 சனியோ தொந்தரவு பண்ணாதுன்றதுக்கான நல்ல ஒரு உதாரணமா நான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, சனி வந்து இந்த வக்ர நிலையை அடையும்போது தான் குடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்கள், அதாவது சனியுடைய ஆதிபத்திய பலன்கள், அவர் இருக்கக்கூடிய காரகத்துவ பலன்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காரகம் வந்து ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வீடு. அப்ப இயற்கையாவே அவருக்கு ஒரு சுபத்தன்மை வந்து சனிக்கு ஒரு சுபத்தன்மை வந்துரும். ஸோ தெய்வ பக்தி, இறை வழிபாடு, அ வ வெவ்வேறு ஊர்கள்ல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போணுன்ற ஒரு ஆர்வம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு ஈடுபாட குடுக்கும். அதே நேரத்தில பொருளாதார ரீதியான இ விருப்பங்கள், அதாவது பொருளாதாரத்த நல்லபடியா சம்பாதிக்கணும், நேர்மையான வழிய சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள். அப்புறம் சனியுடைய தனித்துவமான காரத்துவங்கள்ன்ற மாரி கர்மகாரகன், நீதிமான் சொல்லக்கூடியவர் சனி பகவான் தான். ஸோ அப்ப வந்து உழைப்புக்கு பெரிய உழைப்ப வந்து தெய்வமா நினைக்கக்கூடியது. நம்ம வேலை பார்க்குற இடம் தான் கோவிலு. அப்படின்ற மாரி அந்த தொழில் ஸ்தானத்த வந்து ஒரு கோயிலுக்கு போற மாரி நெனச்சு, பயபக்தியோட வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள். நீதிக்காரகன்னு அவர் தானே. ஸோ அப்ப நடுநிலையா இருக்கிறது. நல்லவங்க, கெட்டவங்க, வேண்டியவங்க, வேண்டாதவங்க, ஏழை, பணக்காரன் எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாத்தையும் சமமா பார்க்கக்கூடிய சமத்துவ தன்மை. இது எல்லாமே சனியோட பா காரகத்துவங்கள். இந்த தன்மைகள்லாம் வந்து மேச ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமா பிரதிபலிக்க போகுது. அதன் மூலியமா நல்ல விதமா நடந்துக்கிறதுனால, உங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லலாம்.
மேலும் அது குருவுடைய பார்வைனால மட்டும் தான் அது சனி நல்ல பலன் குடுக்குறாரான்னா, நிச்சயமா கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, விதிவிலக்கா அவர் வந்து உங்களுக்கு தொழிலுக்கும் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இது வந்து தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்ற அடிப்படையில சனி நல்ல பலன தான் செய்வார். அதனால கவலைப்படாம தைரியமா இருந்தீங்கனாலே உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாருக்கும். அப்படி இருந்தும் எனக்கு 7 சனி ஆரம்பிச்சதுலேருந்து தாங்க இந்த பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனை வந்துச்சு, கையில அடிபட்டுச்சு, கால்ல அடிபட்டுச்சு அப்படின்லாம் சொல்றவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு சனி மட்டும் காரணம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கெட்டவன் சனி பகவான் தான்றனால அவர் மேல நீங்க பழிய தூக்கி போடுறத நிப்பாட்டிட்டு, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலயும் அதுக்கான காரணங்கள் இருக்கலாம். அத பத்தி நம்ம டீட்டெயிலாவும் பார்க்கலாம். அதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஒரு காரணமா இருக்கலாம். அதெல்லாம் டீட்டெயிலா ஆய்வு பண்ணா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பொத்தாம்பொதுவா நமக்கு தெரிஞ்ச ஒரே அசுபர் இவர் தான், கெட்டவன் இவன் தான், இவன் மேல தூக்கி பழிய போடுன்னு போட்டுட்டு இருக்கோம் எல்லாருமே. ஸோ அந்த தவற இனிமே செய்யாதீங்க. 7 சனியில நான் ஜம்முன்னு இருக்கேன், ஜாலியா இருக்கேன். நம்புங்க உங்க வாழ்க்கை சிறப்பாவே இருக்கும். தைரியமா இருங்க. இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான சனி வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துருக்கிறோம். ஸோ இதுல வந்து இந்த வக்ர நிலையில சனி அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா விளக்கி சொல்லியிருந்திருக்கிறேன். சொல்லப்போனா சனியோட நிலை வந்து குருவோட துணையோட இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில நல்ல பலன் மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில, அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில பெரும்பான்மையான ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்கள தான் குடுக்குறாரு. நம்ம இத எப்படி பயன்படுத்திக்க போறோம்? அந்த கோச்சார பலன் அப்படின்றது மனம் சார்ந்த, அதாவது சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்றதுனால, சந்திரன் மனோகாரகனா வரதுனால, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில நம்மளுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கிட்டா சனியால நம்ம ஆதாயம் அடையலாம் அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அந்த கோச்சார பலன் அப்படின்னு வரும்போதே வந்து, நீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏத்த மாரி உங்களுடைய மனநிலைய நீங்க வந்து வகுத்துக்கிட்டீங்க, மனநிலைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா சனியாகட்டும், ராகுவாகட்டும், ஏனைய கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எதுவா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு யோக பலன்கள குடுப்பாங்க. நீங்க எதிர்மறையான யோசிச்சீங்கன்னா, எதிர்மறையான பலன்கள் வரத்தான் செய்யும். அதனால நீங்க பாசிட்டிவாவே யோசிங்க. 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட அருள் வந்து வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தில ரொம்ப சிறப்பாவே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, நீங்க ஆச்சரியப்படுற விதமா வந்து நானே ஆச்சரியப்படுற விதம் உண்ம அதுதான். வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி, அந்த ஜென்ம சனியா நடந்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களாகட்டும், 7 சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களாகட்டும், கும்ப ராசிக்காரர்களாகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான யோக பலன் குடுத்துட்டுருக்கு. அத விட கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி காலம். அவங்களுக்கே அது நல்ல யோகம் தான் குடுக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுபோல கன்னி ராசிக்காரர்கள், கண்டசனி எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். மற்ற ஏனைய ராசிக்காரர்களுக்குமே நல்ல பொசிஷன்ல இருந்து தான் நல்ல பலன் தான் குடுத்துட்டு இருக்கிறாரு. சனிய பார்த்து பயப்படுறத தயவுசெய்து விட்டுருங்க. நான் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல அத பதிவு பண்ணிட்டே இருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன். சனி அப்படின்னாலே கெட்டவன் அப்படின்ற அந்த நெனப்ப விட்டுருங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாரி. அப்ப வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னா யார் பொய் சொல்லுவா? கருப்பா இருக்கவன் பொய் சொல்லுவான். அப்ப சனி வந்து கருப்பு. ஸோ அவர் தான் கெட்டவன்னு மைண்ட்ல நமக்குலாம் ஃபிக்ஸ் ஆகி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த எண்ணத்த தயவுசெய்து எடுத்து தூக்கி போட்டுருங்க. அந்த எண்ணத்த தூக்கி போட்டீங்கனாலே, உங்களுக்கு நம்ம சனியால எவ்வளோ ஆதாயம் அடையறோம், எவ்வளோ நல்லது நமக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வரும். ஸோ அது தெரிஞ்சு சனி வந்து ரொம்ப நல்ல கிரகங்கள். உண்மைய சொல்லப்போனா வந்து, அவர மாரி வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டு, வேண்டியவன், வேண்டாதவன், பணக்காரன், ஏழை, ஏழை அப்படிலாம் இல்லாம, எந்தவித பாகுபாடும் இல்லாம, மனிதர்களுக்குள்ள எந்தவித பாகுபாடும் இல்லாம, இன்னும் சொல்லணும்னா உயிர்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம, சமத்துவமா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை குடுக்கக்கூடியவர். அவர் நீதிமானும் கூடயா. அதனால வந்து தப்பு யார் பண்ணாலும் தப்பு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய அந்த தைரியம் வந்து சனியுடைய ஆதிபத்திய பலம் பெற்றவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஸோ அந்த வகையில இதெல்லாம் வந்து சனியோட இயல்புகள். நம்மளுடைய ஆயுள் காரகனும் சனி தான். உழைப்பு தான் வந்து நமக்கு வந்து ஆ தெய்வம்ன்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். பெரியவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. "நீ உழைச்சா நீ பொழைக்கலாம். நீ உழைச்சா நீ சாப்பிடலாம்." அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து ஒரு உழைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னாலும், அதையும் தீர்மானிக்கிறது சனி பகவான் தான். ஸோ இந்த எல்லா வகையிலயுமே வந்து சனி பகவானுக்கு நெறைய நல்ல பண்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அத அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சனி பகவான்ட்டருந்து கிடைக்கணும் அப்படின்னு நம்ம மனசுல வேண்டிக்கிட்டு, நெனச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே, இதெல்லாம் அவர் தான் குடுக்குறாரு அப்படின்ற உண்மையெல்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னாலே வந்து, உழைச்சா தானங்க காசு வரும், பணம் வரும். பணம் தானங்க எல்லாமே. உங்களுக்கு பணம்ன்றது குருன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பணம் வர வைக்கிற வழியே வந்து சனி பகவான் தானே. அப்படிப்பட்ட சனி பகவான நம்ம கெட்டவன்னு எப்படி நெனைக்க முடியும்? நம்ம உழைப்ப தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? திருடாத, பொய் சொல்லாத எல்லா செயல்களுமே வந்து, எந்த ஒரு உழைப்புமே வந்து நல்ல விஷயம் தான். ஸோ அந்த வகையில நமக்கு நல்ல உழைப்ப குடுக்கக்கூடிய சனி பகவான கண்டிப்பான முறையில நீங்க வந்து கெட்டவனா பார்க்கிறத தயவுசெய்து விட்டுட்டு, சனியால நமக்கு என்னென்ன ஆதாயங்கள் வருது அப்படின்றத பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாவே இருக்கும். மேலும் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியா சனி இந்த நிலையில இருந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் குடுக்குறார்ன்றத பத்தி பேசியிருந்தோம். அ இன்னும் மேற்கொண்ட டீட்டெயில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். நம்மள அடுத்த கட்ட நகர்வுகள், அதில நம்ம வெற்றி அடைய போறோமா? வெற்றி அடையணும்னா என்னென்ன செய்யணும்?
என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும், இப்படின்றத பத்தி என்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல எதிர்காலத்துல இப்படின்றத பத்தி இன்னும் துல்லியமா சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க சொன்னது வந்து கோச்சார அடிப்படையான சந்திரன் உங்க ராசிக்கான பொது பலன் இல்லையா? ஸோ இந்த பொது பலன் தாண்டி உங்களுக்கான ஒவ்வொரு நபருக்குமான துல்லியமான தனித்துவமான பலன்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சுயஜாத ஆய்வு அவசியம். அதனால உங்களுக்கு உங்களுடைய அடுத்து வரக்கூடிய காலத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைய தீர்க்கிறதுக்கான வழிய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவையும், கிளாரிட்டியும் நான் உறுதியான முறையில குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.